Hello students, welcome back to Newton Physics. நம்ம இன்னைக்கு force இந்த lesson வந்து ஒரு numerical discuss பண்ண போறோம். Calculate the resultant moment of the given body in which direction will the turning effect be. இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கொடுத்துட்டு கீழ ஒரு டயகிராம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி டயகிராம் கொடுத்திருந்தாங்க அப்படினா நீங்க முதல்ல அந்த டயகிராம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. Calculate the resultant moment of the given body first question. ரெண்டாவது question in which direction will the turning effect be. ரெண்டு क्वेश्चन ஒரு இதுல இருக்கு. இந்த டயகிராம் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். இங்க F1 அப்படிங்கற 6 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கறாங்க. இங்க F2ன்ற 15 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கறாங்க. டிஸ்டன்ஸ் பாருங்க 10 மீட்டர்ல இருக்கு, இங்க 4 மீட்டர்ல இருக்கு. நான் 6 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது என்னோட பாடி என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகுது? கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அப்ப F1 ஃபோர்ஸ் எனக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணி தரும் அப்படினா கிளாக்வைஸ் மூமெண்ட்ட ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த F2ன்றது 15 நியூட்டன். இத நான் அப்ளை பண்ணும் பொழுது என்னோட பாடி ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது. அப்ப இந்த F2ன்ற ஃபோர்ஸ்னால என்னோட பாடிக்கு ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட் கிடைக்கும். கிளாக்வைஸ் மூமெண்ட் அப்படினா நான் அதை நெகட்டிவ்ல எடுக்கணும். ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட் அப்படினா நான் பாசிட்டிவ்ல எடுக்கணும். இது எல்லாமே நீங்க தியரி பார்ட்ல படிச்சிருக்கீங்க. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ரெசல்ட் மூமெண்ட் ஆஃப் தி गिवन பாடி தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்ப டியூ டு தி F1 ஃபோர்ஸ் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்கு? கிளாக்வைஸ் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அப்ப கிளாக்வைஸ் மூமெண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அதுக்கு ஃபார்முலா என்ன? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்ப கிளாக்வைஸ் மூமெண்ட் அப்படினு சொன்னா F1 * R1 எழுதுவீங்க. இந்த இடத்துலயே நீங்க இங்க நெகட்டிவ் சைடுல போடுங்க, மைனஸ போட்டுக்கோங்க. F1 அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு? 6 நியூட்டன் இருக்கு, 6 போடுங்க. R1ன்றது என்ன இருக்கு? 10 மீட்டர் இருக்கு, 10 போடுங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -60 நியூட்டன் மீட்டர். இதுதான் உங்களோட கிளாக்வைஸ் மொமெண்ட். அடுத்து நீங்க F2ன்ற ஃபோர்ஸ்னால உங்களுக்கு ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டீங்க. அப்ப F2 * R2 போடுங்க. F2 அப்படிங்கிறது 15 நியூட்டன். R2ன்றது என்னது? 4. அப்ப 15 * 4 வந்து என்ன வரும்? 60 நியூட்டன் மீட்டர். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? நம்ம क्वेश्चनல கொடுக்கிறது ரெசல்டன்ட் மொமெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. ரெசல்டன்ட் மொமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்படினா நீங்க என்ன செய்யணும்? ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட்டையும் கிளாக்வைஸ் மொமெண்ட்டையும் ஆட் பண்ணனும். அப்ப நான் என்ன செய்யணும்? ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட் எனக்கு எவ்வளவு இருக்கு? 60 நியூட்டன் மீட்டர் இருக்கு. கிளாக்வைஸ் மொமெண்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்? -60 நியூட்டன் மீட்டர். சோ 60 நியூட்டன் மீட்டர் பிளஸ் -60 நியூட்டன் மீட்டர் பிளஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும்? மைனஸ் ஆயிடும். அப்ப 60 - 60 0 ஆயிடுது. அப்ப என்னோட ரெசல்டன்ட் மொமெண்ட் என்னவா இருக்கு? 0வா இருக்கு. அப்ப in which direction will the turning effect be? இந்த இரண்டாவது क्वेश्चनக்கு என்னோட ஆன்சர் என்ன? ரெசல்டன்ட் மொமெண்ட் 0வா இருக்கிற காரணத்தினால என் பாடி வந்து டர்ன் ஆகாது, will not turn. இதுதான் என்னோட ஆன்சர். ஸ்டூடண்ட்ஸ், என்னோட சேனல் நீங்க பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணீங்க அப்படினா எக்ஸாம் டைம்ல எல்லா ஸ்டூடண்ட்ஸே போய் ரீச் ஆகும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Thank you students.